பேராநாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒரு இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஆவி இருக்க இடத்த ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே இருக்கிற ஆன்மாக்களை அவங்க லிபரேட் பண்ணலாம் மாட்டாங்க. அந்த ஆன்மாவா கேட்டாலொழிய இவங்க எந்த விதமான ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்க இறந்து போயிட்டு பேயா ஆன்மாவா அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கார்மா. ஸோ அதுக்குள்ளே தேவையில்லாமல் இவங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அந்த ஆன்மாவே தனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டாலோ, இல்லை ரொம்ப நாளாக அதை அதே இடத்துல ட்ராப் ஆகி இருக்கு, இல்லை ஏதோ ஒரு இக்னோரன்ஸில் அது இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் மட்டும்தான் அந்த சோலை இவங்க லிபரேட் பண்ணி விடுவாங்க. சில நேரங்களில் அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் சாதாரண ஹியூமன் ஸ்பிரிட்ஸாக இல்லாமல் பவர்ஃபுல்லான டிமோனிக் என்டிட்டிஸாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கேஸை கௌரவ் திவாரியோடைய டீம் கௌரவ் உயிரோடு இருக்கும்போதே ஹேண்டில் பண்ண ஒரு இன்சிடெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம கதையாக கேட்க போகிறோம். வாசுதேவ் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிற சத்தாரா அப்படிங்கிறது தான் அவருடைய சொந்த ஊர். பூர்வீகமே அவருக்கு அதே ஊர் தான். அவர் அதே ஊரில் தான் வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. வாசுவுக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, சிட்டி பக்கம் போகக்கூடாது, சிட்டி லைஃப் ரொம்ப பரபரப்பாக இருக்கும், நிம்மதியே அங்கே இருக்காது, பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிழைப்புக்காக சிட்டிக்கு போனவங்களாம் வயசானதுக்கப்புறம் தன்னோட பூர்வீகத்துக்கு குடியேறிடலாம் அப்படின்னு நினச்சா கூட அவங்களால அதை செய்ய முடியறதில்ல. அந்த அளவுக்கு அவங்க ஒரு ட்ராப் மாதிரி சிட்டிலேயே மாட்டிக்கிறாங்க. அதனால் அந்த தப்பை மட்டும் நம்ம லைஃப்பில் பண்ணிடவே கூடாது, என்ன ஆனாலும் சரி நம்ம சொந்த ஊரை விட்டு நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிடைச்சதுல இருந்து ரொம்ப வருஷமா வாசுதேவ் அதே ஊர்லேயே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த ஆஃபீஸில் வாசு கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே ப்ரமோஷன் கிடைச்சி டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி வேறு வேறு ஊருக்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த ஆஃபீஸில் மாறாத ஒரு விஷயமா வாசு மட்டும்தான் இருந்திருக்காரு. வாசுவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேர் வசந்தி. வாசுவுக்கும் வசந்திக்கும் ஒரு 12 வயசு கிட்ட வித்தியாசம் இருந்திருக்கு. வசந்திக்கு அப்படியே ஆப்போசிட்டான மைண்ட் செட். ஸ்கூல் முடிச்ச உடனே வசந்தி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான்லாம் இந்த ஊரில் காலேஜ் படிக்க மாட்டேன், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மாற்றம் ரொம்ப அவசியம், நான் சிட்டிக்கு போய் தான் காலேஜ் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மும்பைக்கு போயிட்டு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே ஊரில் ஒரு சின்ன வீடை வாடகைக்கு எடுத்து தங்கிக்கிட்டே அவங்க காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது கூடவே அவங்க ஒரு பார்ட் டைம் ஜாபும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த வேலையில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு வீட்டு வாடகை கொடுக்கறது, காலேஜில் ஃபீஸ் கட்டிக்கிறது, உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இண்டிபெண்ட்டாக வசந்தி இருந்திருக்காங்க. வசந்தி மும்பைக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் கிட்ட ஆயிடுது. அந்நேரத்தில் வாசுவோட வீட்டில் அவங்க அம்மா அப்பா வாசுகிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, தங்கச்சி சின்ன பொண்ணுப்பா, அவளுக்கு நம்ம அப்புறமா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் உனக்கு கல்யாணம் பண்ணுவோம், உனக்கு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட எதுவுமே செட் ஆகலை. இந்த நேரத்தில் வாசுவுக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்னா, நம்மளை விட சின்ன பொண்ணு லைஃப்பில் இந்தளவு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்து அவள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறா, நம்ம தான் தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, நம்ம இதே ஊரில் இருக்கணும்னு நினச்சது தப்போ, நமக்கு இப்போ பொண்ணும் கிடைக்கல, ஒருவேளை நமக்கு ஒய்ஃப் வந்தால் கூட இந்த சம்பளத்தில் இதே ஊரில் இருக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா, நம்ம கூட ஸ்கூலில் படித்தவங்களாம் கூட இப்போ நல்ல வேலையில் நிறைய சம்பளத்தில் கல்யாணமாகி குழந்தை குட்டியோட செட்டில் ஆகிட்டாங்க, நம்ம லைஃப் மட்டும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் இப்படியே இருக்கே, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி வாசு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் இவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. உடனே வாசு அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிட்டார். வாசுவுக்கு மும்பைக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்துருக்காங்க. இதை கேட்டுட்டு வசந்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே அவங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அண்ணா நான் தங்கியிருக்க வீட்டை காலி பண்ணிடுறேன், நான் உன் கூடயே தங்கிடுறேன், எப்படியும் உனக்கு நீ இங்கே மும்பைக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு கவர்மெண்ட் ரெசிடென்ஸ் அலாட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வீட்லேயே நானும் தங்கிடுறேன், நம்ம ஃபேமிலியாக ஒன்றா இருக்கலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வாசுதேவ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டுட்டு வாசு என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, உன்னோட காலேஜ் ஆஃபீஸு எல்லாம் அந்த வடக வீட்டுக்கு தானே பக்கமாக இருக்கும், நீ இங்கே அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குமே, பரவாயில்லையா, உனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வசந்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்டு வாடகை எல்லாம் மும்பையில் ரொம்ப அதிகம்னா, நான் உன் கூடயே இருந்துக்கிறேன், மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சா 1 hour தான், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் உன் கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லிடுறாங்க. வாசுவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. மும்பையில் இருக்கிற கண்டிவாலி அப்படின்ற இடத்துல தான் இந்த கவர்மெண்ட் ரெசிடென்ஸ் இருந்திருக்கு. வாசுவும் வசந்தியும் கிளம்பி இந்த வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு போயிருந்திருக்காங்க. வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியுது, அந்த பில்டிங் முழுசுமே ரொம்ப ஒரு பழைய பில்டிங்காக தான் இருந்திருக்கு. அந்த ரெசிடென்ஸில் மொத்தம் 4 பில்டிங், 4 பிளாக்கு.
ஏபிசிடின்னு அந்த 4 பிளாக்லயுமே ஒரு பிளாக்குக்கு 4 ஃப்ளோரு, ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடு இருந்திருக்கு. இதுல வாசுவுக்கு சி பிளாக்ல செகண்ட் ஃப்ளோர்ல 201 அப்படிங்கிற வீட்டை தான் அலாட் பண்ணி இருந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வாசு வசந்தி 2 பேருமே அந்த வீட்டை போய் பார்த்துருந்துருக்காங்க. அது ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. ஒரு பெட்ரூம் கூட ஒரு பால்கனி அட்டாச்சாக இருந்திருக்கு. அந்த ரூமை பார்த்த உடனேயே வசந்திக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு பால்கனியோட இருக்குது, நம்ம நிறைய பூச்செடியெல்லாம் வளர்க்கலாம், நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக வென்டிலேஷன்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு வசந்தி என்ன சொல்கிறாங்க, இந்த ரூமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளார என்டர் ஆகியிருந்திருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த ரூமோட தரை, அந்த வீடு ஃபுல்லாகவே மொசைக் தரை தான் போட்டிருந்துருக்காங்க. இந்த ரூமோட தரையில் அங்கங்கே திட்டு திட்டா எண்ணெய் கரையாக இருந்திருக்கு. தரையில் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஷெல்ஃப்லேயும் சரி, வாலு சீலிங்கிலலாம் கூட எண்ணெய் அப்படியே படிஞ்சு போய் புகை பிடிச்சி எதையோ எரிச்சு அந்த புகையெல்லாம் படிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் தரையில் ஏதோ எரிஞ்சு போன மாதிரி கருப்பு கருப்பாக அங்கங்கே மார்க்காக இருந்திருக்கு. சும்மா மேலோட்டமாக பார்க்கும்போது ஆக்சிடென்டலாக ஏதோ எரிஞ்சு போன மார்க் மாதிரி தான் தெரிஞ்சால் கூட ரொம்ப டீப்பாக அதை நோட் பண்ணும்போது தான் தெரியுது சம் பர்டிகுலர் சிம்பிள்ஸை எரிச்சு அதை அந்த ஃப்ளோர்லேயே இம்ப்ரிண்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அதுக்கான மீனிங்லாம் ஒன்றும் தெரியல. இது உண்மையிலேயே ஏதாவது சிம்பிளா இல்லை ஆக்சிடென்டலாக எரிஞ்சது இப்படி ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குதா, இது எதுவுமே வாசு வசந்தி 2 பேருக்குமே புரியல. இது 2 பேர்த்துக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா கிச்சனில் ஏதோ எண்ணெய் கரை அந்த மாதிரி எரிஞ்ச கரை இருந்தால் கூட பரவாயில்ல, பெட்ரூமில் எதுக்கு இப்படி இவ்வளோ எண்ணெய் கரையும் எரிஞ்ச கரையும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி என்ன பண்ணுறாங்க, நிறைய சோப்பு தண்ணி எடுத்து கொண்டு வந்து அந்த ரூம் ஃபுல்லாக கழுவுறாங்க. வாலு ஷெல்ஃபு எல்லாத்தையும் நல்லா கழுவுறாங்க பிசுப்பு போகிற மாதிரி. ஆனால் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் போகவே இல்லை. இந்நேரத்தில் வாசுவுக்கு மட்டும் மனசுக்குள்ளார இந்த விஷயம் உறுத்திட்டே இருந்திருக்கு. இது சாதாரணமாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு பேச்சு கொடுத்துருந்துருக்காரு. சி பிளாக்ல அந்த 201ல் ஒரு ரூமில் மட்டும் ஏதோ எரிஞ்சு போன மாதிரி எண்ணெய் கரையெல்லாம் இருக்கே, அது என்ன ரீசன் உனக்கு தான் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கிட்ட கேட்கும்போது அந்த வாட்ச்மேன் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, சார் நான் இங்கே வேலைக்கு வந்தே 1 வருஷம் தான் ஆகுது. நான் வந்ததுலேருந்தே அந்த வீடு பூட்டி தான் இருக்குது. அது எத்தனை வருஷமாக பூட்டி இருக்கு, அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது சார். ஒருவேளை ரொம்ப வருஷமாக பூட்டி இருக்கிறதுனால அப்படி அழுக்கா குப்பையாக இருக்கலாம் போல இருக்கு, எனக்கு தெரியல. நான் வேணா உங்களுக்கு அதை கழுவி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் யாராச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் சொல்லியிருந்திருக்காரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட பேசி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாசு திருப்பி அவங்க வீட்டுக்கே வந்துடுறாரு. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வசந்தி அவங்களுடைய ரூமை காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இந்த வீட்டில் அப்படியே செட் பண்ணி இவங்க அந்த வீட்டில் வாழ ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இந்த 2-3 நாளாக வசந்தி காலையில் சீக்கிரமாகவே காலேஜுக்கு கிளம்பி போயிடுவாங்களாம். திருப்பி வரதும் ரொம்ப லேட் ஆகும். காலேஜ் முடிச்சுட்டு இவங்க வேலைக்கும் போயிட்டு ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட்டாக இருந்திருக்கு. ஆனால் வாசுவுக்கு அப்படி கிடையாது. அவர் ஆஃபீஸ் ரொம்ப பக்கத்துலேயே இருந்ததுனால இவர் லேட்டாக போயிட்டு ஈவினிங் சீக்கிரமாகவே வந்துருவார். அந்த மாதிரி ஒரு நாள் இவர் ஈவினிங் சீக்கிரமாக வந்துட்டாரு. தங்கச்சியும் வீட்டுக்கு வரல. சரின்னு சொல்லிட்டு இவர் சாப்பாடுலாம் சமைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு வசந்தி வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு தூங்குறதுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி வசந்தி அவங்க பெட்ரூமில் படுத்து தூங்கலான்னு சொல்லி பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் வசந்திக்கு தூக்கமே வரல. பெட்டில் புரண்டு புரண்டு படுக்கிறாங்க. மைண்டுக்குள்ளார நிறைய நினைவுகள் அப்படியே ஓடிட்டே இருந்திருக்கு. உங்களோட காலேஜை பற்றி, எக்ஸாம்ஸ் வருது, நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், நம்மளோட ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது, இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையிலையும் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வசந்தி அவங்க கிளாஸில் கூட படிக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது பிரேக்கப் ஆயிடுச்சு. இதெல்லாம் சேர்ந்து மனசுக்குள்ளார ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு வசந்திக்கு. தூக்கமே வரல. அவங்க பெட்ல புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்காங்க. ராத்திரி 1 மணி கிட்ட ஆயிடுச்சு. அந்த நேரத்துல வசந்தி இவங்களோட பால்கனில ஒரு லேடி நின்றுகிட்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. அந்த உருவத்தை பார்த்தா நைட்டி போட்டுக்கிட்டு காலில் கொலுசு போட்டுக்கிட்டு ஒரு உருவம் பால்கனில நின்றுட்டு இருந்திருக்கு. இப்ப வசந்திக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி நம்ம பெட்ரூம் டோரை லாக் பண்ணியாச்சு, மெயின் டோர் லாக் பண்ணியாச்சு, நானும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கே தெரியாமல் எப்படி இப்படி ஒரு லேடி வந்தா, இவ யார், இவ ஜாலியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பெட்டில் எந்திரிச்சு உட்காந்து அந்த லேடியோட ஃபிகரை பார்த்துருந்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவ்வளோ நேரம் சாலிடாக இருந்த அந்த ஃபிகர் கொஞ்சம் கொஞ்சமாக புகை மாதிரி காத்தோட கரைஞ்சி மறைஞ்சே போயிடுச்சு. அடுத்த செகண்ட் பயங்கரமாக கத்திக்கிட்டு வசந்தி இந்த ரூம் விட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. அவங்க அண்ணனோட ரூமுக்கு ஓடி போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட என் ரூமில் பேய் வந்துருச்சு, பால்கனியில் பேய் நின்றுகிட்டு இருக்கு, நீ சீக்கிரமா வா, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வாசுவை வசந்தி அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாசு போயிட்டு
இந்த பால்கனியில் பார்த்துருந்துருக்காரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. வசந்தி சொல்கிற மாதிரி எந்த உருவமே காணும். வாசு என்ன கேட்டிருந்துருக்காருன்னா, 1 மணி ஆகுது, இது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, முழிச்சுக்கிட்டு இருந்தியா? காலையில் நீ சீக்கிரமாக போகணும், நைட்டும் லேட்டாக தான் வர, 1 மணி வரைக்கும் நீ ஏன் தூங்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அவர் திட்டிருக்காரு. திட்டிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேயெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நீ 1 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கிறதுனால உன்னை மறந்து நீ அப்படியே தூங்கியிருப்ப. அப்படி தூங்கும்போது உனக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவுலையே நீ ஒரு மாதிரி பயந்து ஜர்க்காகி கண்ணை முழிச்சு பார்த்துட்ட. அதை நீ உண்மைன்னு நம்பிட்ட. வேற எதுவும் இல்லை, பேயின்றதெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது. நீ நிம்மதியாக தூங்கு, காலையில் நீ தான் சீக்கிரமாக போகணும், நான் கூட லேட்டாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு பார்த்துருந்துருக்கார். வசந்திக்கு வாசு சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவங்க அந்த பேயை கண்ணால பார்த்துட்டாங்க. அதனால அவங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணா ப்ளீஸ் நீ என்னை விட்டு போவாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ ஒரு பாய் போட்டு இங்க கீழேயே படுத்துக்கோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சுவோம். வாசு என்ன பண்ணிட்டாரு, சரி பாவம் சின்ன பொண்ணு பயந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாய் போட்டு படுத்து தூங்கிட்டார். அன்னையன் ஆயிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல. ஆனா மறுநாள் ராத்திரி வந்திருக்கு. அப்போ வசந்தி திரும்பவுமே அவங்க அண்ணன்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னைக்கும் நீ என் கூடயே படுத்துக்கோண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் என் கூட படு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு வாசுவும் கீழே பாய போட்டு படுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு. அந்த பெட்ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு தான் இருந்திருக்கு. வாசுவும் வசந்தியும் கதை தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. மெல்லமா தூரமா எங்கேயோ கேட்குற மாதிரி கேட்டு அந்த கொலுசு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா இன்டென்ஸ் ஆயிட்டே இவங்க வீட்டு ஹால் அந்த சத்தம் கேட்குற மாதிரி இவங்க 2 பேருமே கேட்டிருந்திருக்கு. அது வரைக்கும் இவங்க 2 பேருமே கதை தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த கொலுசு சத்தம் ஹால்ல இருந்து அப்படியே கிராஸ் ஆகி பெட்ரூமுக்கு உள்ளார நடந்து வாசு கீழே போட்டிருக்க அந்த பாயோட பாதி வரைக்கும் அந்த கொலுசு சத்தம் வரவும் வாசு வசந்தி 2 பேத்துக்குமே கிளியரா தெரிஞ்சிருச்சு, இந்த கொலுசு சத்தம் உண்மையிலேயே தான் கேக்குது, அதுவும் 2 பேத்துக்குமே கேக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த 2 பேரும் அவங்க பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப மைன்யூட்டா அந்த சத்தத்தை லிசன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வாசுவுக்கு அப்படியே பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் பயத்துல ஒரு பாதி வரைக்கும் இந்த கொலுசு சத்தம் வரும்போதே யார் நீ அப்படின்னு சொல்லி பயத்துல கத்திட்டாரு. அப்படி ஒரு கத்தின அடுத்த செகண்ட் அந்த கொலுசு சத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபியூ செகண்ட்ஸுக்கு எதுவுமே இல்லை, அமைதியாக இருந்திருக்கு. அப்போ மேலே பெட்டில் உட்காந்துட்டு இருந்த வசந்தி கீழே பாய்கிட்ட அவங்க அண்ணனை பிடிச்சிக்கிட்டு, நான் சொன்னேன்ல பேய் வந்துச்சுன்னு சொல்லி நீ நம்பலையா, இப்போ நீயும் உனக்கும் இந்த கொலுசு சத்தம் கேட்குது தானே அப்படின்னவும் வாசுவால் எதுவுமே பேசவே முடியல. இப்படி மெதுவாக வசந்தி வாசுவோட காதுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது திருப்பியுமே அந்த கொலுசு சத்தம் அப்படியே நடந்து போய் அவங்களோட பால்கனியில் போய் நின்றுருக்கு. வாசு வசந்தி 2 பேருக்கும் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வாசுவுக்கு வேற வழி இல்ல, தங்கச்சி முன்னாடி பயந்த மாதிரியும் காட்ட முடியாது, தங்கச்சிக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே அவரு அப்படியே மிரட்டுற மாதிரி, நீ யாரு, என்ன பண்ணிட்டு இருக்க இங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை கேட்டிருந்திருக்காரு. அந்த நேரத்துல பால்கனில இருந்து ஏதோ ஒரு லேடி சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கு. இவங்களை கிண்டல் பண்ணி மாக் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு கிக்லிங் சவுண்ட் ஒன்று கேக்குது. அப்படி கேட்ட அடுத்த செகண்டே ஒரு ஃபுல்லான ஒரு சாலிட் இமேஜ், முத நாள் நைட்டு வசந்தி எப்படி ஒரு லேடியை பார்த்தாங்களோ அதே லேடியோட உருவம், நைட்டி போட்டுக்கிட்டு காலில் கொலுசு போட்டுக்கிட்டு அந்த லேடியோட உருவம் அப்படியே அப்பியர் ஆயிருந்திருக்கு. அப்பியர் ஆன ஃபியூ செகண்ட்ஸ்லயே அது காத்துல கரைஞ்சும் போயிடுச்சு. இதை பார்த்துட்டு வாசுவும் வசந்தியும் பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே இந்த பில்டிங்கை விட்டே வெளியே கீழே ரோட்டுக்கே வந்துட்டாங்க. ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல, எங்க போறது, யார் வீட்டுக்கு போறது எதுவுமே புரியல. கடைசியில எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிட்டு வாசு வசந்தி 2 பேரும் அவங்க வீட்டுக்கு அந்த ரூமுக்கு போகாம ஹால்லயே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. வாசு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. வசந்தி மட்டும் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வாசு என்ன டிசைட் பண்ணியிருந்திருக்காருன்னா, மறுநாள் காலையில நம்ம நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பார்ப்போம், அவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும், நம்ம அவங்க கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வசந்தி கிளம்பி காலேஜுக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாங்க. வாசு என்ன பண்ணியிருந்திருக்காரு, அவரும் கீழே அந்த வாக்கிங் ஜாகிங்லாம் பண்ணிட்டு இருக்கவங்கள பிடிச்சி இவர் வீட்டோட நம்பரை சொல்லி அங்கே முன்னாடி இருந்தவங்களை பற்றி ஏதாவது தெரியுமா, அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர் விசாரிச்சு பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் வேற வேற பிளாக்குப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நீ வேணா உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்லை உங்கள் பிளாக்லேயே இருக்கவங்க கிட்ட வேணா நீ கேட்டு பாரு, சரியா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வாசு அவருடைய பிளாக்குக்கு அவருடைய ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்கலான்னு பாக்குறாரு. அப்பதான் அவர் நோட் பண்றாரு, வாசுவோட பக்கத்து வீடு பூட்டி இருந்திருக்கு. அந்த ஃப்ளோர்ல மொத்தம் 3 வீட்டுல வாசு வீடு, அதுக்கு பக்கத்து வீடு பூட்டி இருக்கு. அதுக்கும் பக்கத்துல இருக்க வீட்டுல தான் ஆளுங்க இருந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த காலையிலேயே அந்த வீட்டுக்கு போயிட்டு அவர் விசாரிச்சிருந்திருக்காரு. அந்த வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி இருந்திருக்காங்க. அந்த பாட்டி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நீங்க இப்ப குடியிருக்கிற வீடு 2 வருஷமா பூட்டி தான்ப்பா இருக்கு,
2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்ல ஒரே ஒரு லேடி மட்டும் குடியிருந்தாங்க. ஆனா அவங்க யாருக்கிட்டயும் பேசி பழகவே மாட்டாங்க. அவங்க பேரை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவங்க பார்த்தா சிரிக்க கூட மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே வித்தியாசமா இருக்கும். பகல் நேரத்துல அவங்க வீட்ல இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அமைதியா இருக்கும். ஆனா நடுராத்திரி ஒரு 2 மணி 3 மணி அந்த நேரத்துலலாம் அவங்க வீட்டுக்கு உள்ளார இருந்து ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய வீட்டுக்குள்ளார அவங்க ஏதோ சம் ஈவில் ரிச்சுவல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஏ பிளாக்ல இருந்து யாரோ பார்த்ததா சொல்லியிருக்காங்க. நான் அதை பார்த்தது கிடையாது. இப்படியெல்லாம் இங்க பேசுறது தான்ப்பா எனக்கு தெரியும். அப்படி இருந்த அந்த லேடி திடீர்னு ஒரு நாள் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க, ஏன் காலி பண்ணாங்க, இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு பூட்டி இருக்குல்ல, அந்த வீட்ல ஒரு லேடி இருந்தாங்க. திடீர்னு அந்த லேடி ஒரு நாள் சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அப்படி அவங்க செத்து போன கொஞ்ச நாள்லயே உங்க வீட்ல இருந்தவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நீ சொல்கிறத பார்த்தா உங்கள் வீட்டில் அமானுஷ்யமாக நடக்குது, நீ பேயை பார்த்த அப்படின்னா அது யாருடைய ஆன்மாவாக இருக்கும்னு தெரியல. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் சூசைட் பண்ணிட்டு செத்து போன அந்த லேடியோட ஆன்மாவா, இல்லை உங்கள் வீட்டிலையே குடியிருந்த அந்த லேடி பிளாக் மேஜிக் பண்ணி ஏதாவது ஆன்மாக்கெல்லாம் இழுத்து வச்சிருக்கா, என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் சரியாக சொல்ல தெரியலப்பா. இங்கே இருக்கிற அக்கம் பக்கத்துக்காரவங்களாம் நாங்கள் பேசிக்கிறத உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொருத்தர் அந்த தாத்தா என்ன பண்ணியிருந்திருக்காருனா, ஒரு ஃபோன் நம்பரை வாசுகிட்ட கொடுத்து இவங்கள நீ காண்டாக்ட் பண்ண, இவங்க பேரு மேக்னா, இவங்க ஒரு பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர், உனக்கு இப்படி பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனை இவங்களால தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்துருக்காரு. அப்போ வாசுவுக்கு மேக்னாவா அந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே அந்த தாத்தா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, கௌரவ் திவாரியோடைய டீம் மெம்பர் இவரு மேக்னா, அவங்க இதே ஊர்ல தான் இருக்கிறாங்க, கண்டிவாலியில தான் இருக்கிறாங்க. ஸோ தட் உனக்கு சீக்கிரமாவே ஹெல்ப் கிடைக்கும், நீ இவங்களை காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காரு. வாசுவும் அந்த ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அப்போவே மேக்னாவுக்கு ஃபோன் பண்ணி இவருடைய பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேக்னா என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய டீம் மெம்பர் ஒருத்தர் சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு சில ப்ரீ இன்வெஸ்டிகேஷனுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அவர் பண்ணுவார். அது முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு சாயங்காலமாக நான் என் டீம் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன், நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. மேக்னா ப்ராமிஸ் பண்ண மாதிரியே மறுநாள் காலையில் சித்தார்த் வாசுவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ப்ரீ இன்வெஸ்டிகேஷனுக்கான வேலையெல்லாம் பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு சாயங்காலம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். சாயங்காலமா ஒரு 8 மணி போல மேக்னா தான் ஃபர்ஸ்ட் அந்த கவர்மெண்ட் ரெசிடென்ஸுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மற்றவங்கலாம் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட லேட்டாக இருந்திருக்கு. அது வரைக்கும் அவங்க சும்மா தான் அங்கே வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. டீம் மெம்பர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அந்த பில்டிங்கோட 4 பிளாக் பக்கத்துலேயும் போயிட்டு கோஸ்ட் மீட்டரை வச்சு ஏதாவது ரீடிங் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த ரீடிங்குமே கிடைக்கவே இல்லை, எந்த பிளாக்லேயுமே கிடைக்கல. அங்கே இருக்கிற அந்த பிளே கிரவுண்டை ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் கூட போய் இங்கே செக் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே உங்களுக்கு ஆன்மா இருக்கிறதுக்கான அறிகுறியே தென்படலை. ஸோ இப்போ அவங்க இந்த டீம் எல்லாம் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, வாசு சொன்னபடி இந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னா அது வாசுவோட வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா வெளியிலலாம் நமக்கு ரீடிங் கிடைக்கல. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த இன்வெஸ்டிகேஷனை அந்த வீட்டுக்குள்ளே பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மணி போல் வாசுவோட வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ வரைக்கும் வசந்தி வீட்டுக்கு வரலை. இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேக்னா வாசுகிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, உங்கள் வீட்டோட பவர் சப்ளை நாங்கள் கட் பண்ணிடுவோம், கரண்ட் இங்கே இருக்காது. அதே மாதிரி நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறோம், எந்த விதமான சிக்னல்ஸும் நம்மளோட இன்வெஸ்டிகேஷனை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது வாசு என்ன சொல்லிட்டாருன்னா, என் தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரல, அதனால் என்னால் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது, நான் வேணா என்னோட ஃபோனை கொண்டு போய் ஃபுல் ரிங்கிங்கில் வச்சு வெளியில் வச்சிடறேன், ஃபோன் அடித்தா கூட காது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஒரு ஃபோனை கொண்டு போய் வெளியே வச்சுட்டாரு. இப்போ இந்த வீட்டுக்குள்ளார ஹாலு, பெட்ரூமு, கிச்சன் இந்த மாதிரிலாம் போய் இவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரீடிங் எடுக்கும்போது மற்ற எந்த ரூம்லையுமே ரீடிங் உங்களுக்கு கிடைக்கல. கரெக்டாக வசந்தியோடைய அந்த எண்ணெய் கரை பறிஞ்ச அந்த ரூமுக்குள்ளார வரும்போது சித்தார்த் கையில் வச்சிருந்த அந்த கோஸ்ட் மீட்டரில் ரீடிங் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த ரூம்குள்ளே வந்த உடனே இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது ஆன்மாக்கள் அந்த ரூமுக்குள்ளார மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது. சித்தார்த் அந்த ரூமில் இருக்கிற அந்த ஆன்மா கிட்ட ஏதாவது பேச முடியுமா, இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்குறாரு. நீ யாரு,
நீ மேலா ஃபீமேலா, நீ ஏன் இங்க இருக்கிற, ஏதாவது உனக்கு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட சொல்லணுமா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் சித்தார்த் அந்த ஆன்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே மேக்னா அந்த ரூம்ல நிறைய போட்டோஸ் எடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோலனாவது இங்கே இருக்கிற இந்த ஆன்மாவை நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படி மேக்னா எடுத்த ஃபோட்டோஸில் ஒரு ஃபோட்டோவில் அந்த பேயோட உருவம் கேப்சர் ஆயிடுச்சு. அந்த உருவத்தை பார்க்கும்போதே மேக்னாவுக்குள்ளார ஒரு இன்ட்யூஷன் என்ன சொல்லியிருந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, இங்கே ஒரு எனர்ஜி கிடையாது, நிறைய ஈவில் எனர்ஜிஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது மேக்னாவுக்கு உள்ளுணர்வாக தோணியிருக்கு. மேக்னா தான் எடுத்த ஃபோட்டோவை சித்தார்த்துக்கிட்ட காட்டிட்டு தன்னோட மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கும் காட்டிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமுக்கு வெளியில் போய் வாசுக்கிட்ட காட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக வசந்தியும் வந்துட்டாங்க. வசந்தி இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வசந்தியோட ரூமில் அந்த ஆன்மாக்கள் கூட பேசிக்கிட்டு இருந்த சித்தார்த்தோட கோஸ்ட் மீட்டரில் கண்டினியூஸாக ரீடிங் கிடைச்சிட்டே இருந்திருக்கு, பீப் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்திருக்கு. இதை கேட்கும் போதும் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதும் வாசுவுக்கும் மனசுக்குள்ளார இந்த இடம் சேஃப் கிடையாது, வசந்தியை நம்ம இந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணிட்டு வசந்தி கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு, நீ அந்த ரூம் பக்கமே போகாதம்மா, பெட்டர் நீ வெளியில நிற்கிறது தான், உனக்கு வெளியில நிற்க முடியலன்னா நீ கிச்சன்ல போய் வெயிட் பண்ண, நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியவே வராது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியா வாசு கிச்சன்ல போய் உட்கார சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் அப்படியே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருந்திருக்கு. அந்த நேரத்துல வாசுவோட போனு ரிங் ஆயிருந்திருக்கு. யார் கால் பண்றான்னு பார்த்தா வசந்தி. இப்ப வாசு நினைச்சிட்டா தெரியாம கைப்பட்டு கால் வந்திருக்கும் போல இருக்கு, கிச்சன்ல தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அவர் கட் பண்ணிட்டார். ஃபியூ செகண்ட்ஸ்லயே திருப்பியும் கால் வருது, பார்த்தா வசந்தி தான். இவருக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த பொண்ணு அப்படி கிச்சன்ல உட்காந்துட்டு நமக்கு கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிச்சனுக்கு போய் பார்த்திருக்காரு. அங்க வசந்தியை காணோம். இவருக்கு ஒரு ஷாக் ஆயிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது வசந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வெளியில வந்திருக்கேன்னா சாப்பிடலான்னு வெளியே வந்தேன், இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, எனக்கு பசிக்குது, உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கூலா பேசியிருந்திருக்காங்க. இதை கேட்டுட்டு வாசுவுக்கு செம டென்ஷன் ஆகுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி. இவர் அந்த கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதே பெட்ரூம்குள்ளார இருந்த சித்தார்த் பயங்கரமா அலறி கத்திருக்காரு. இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பதறி போய் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு பர்டிகுலர் இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி, என்ன கரையா இருந்த ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி சித்தார்த் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, இங்க ஒரு உருவம் உட்காந்துட்டு இருந்துச்சு, அந்த உருவத்தை நான் பார்த்தேன், ஆனா இப்ப டக்குனு காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது வேகமா ஓடி வந்த வாசுவும் அந்த ரூம்குள்ளார நின்றுட்டு இருந்திருக்காரு. ஆனா சித்தார்த் பாயிண்ட் அவுட் பண்ண இடத்த அவர் பார்க்கவே இல்லை. அவர் அந்த இடத்த பார்க்காம அந்த ரூம்ல வேற ஏதோ ஒரு கார்னரை பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டே இருந்திருக்காரு. வாசுவோட கண்ணுக்கு மட்டும் என்ன தெரியுது அப்படின்னா, முதல் நாள் நைட்டு வாசுவும் வசந்தியும் பார்த்த அந்த லேடியோடைய உருவத்தை தான் இப்ப வாசு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி நைட்டி போட்டுக்கிட்டு அந்த உருவம் நின்றுட்டு இருக்கு. அந்த உருவமும் வாசுவா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இதை ரியலைஸ் பண்ணும்போது, எப்படியாச்சும் நம்ம இந்த ரூம்ல தப்பிச்சு வெளியே ஓடி போயிடலாம், இந்த பேய் நம்மளை தான் பாக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வாசு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அப்ப எங்க இருந்து தான் காத்தடிச்சிச்சு, இல்ல அந்த டோரை யாரு லாக் பண்ணா எதுவுமே அவருக்கு தெரியல. அந்த ரூமோட டோர் லாக் ஆயிடுச்சு. இப்போ வாசுவுக்கு அந்த ரூம்ல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அவரு மட்டும் தனியா அந்த இருட்டு ரூமுக்குள்ள நிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி அந்த பேய் நிக்குது. அந்த ரூமுக்குள்ளார கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் முழுசா இருந்தாங்க. கொஞ்சமாச்சு வெளிச்சமாவது வந்துச்சு பால்கனி வழியா. ஆனா இப்போ ஃபுல் ரூமுமே அவ்வளோ டார்க்கா இருந்திருக்கு. இந்த பேயோட உருவத்தை தவிர கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியல. வாசுவுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகி பிபி எல்லாம் அப்படியே ஷூட் அப் ஆகுது. அவருக்கு நல்லா தெரியுது அந்த பேய் வாசுவை தான் முறைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அவரை சுத்தி அந்த என்விரான்மெண்ட்ல டெம்பரேச்சர் குறையறத அவர் ஃபீல் பண்றாரு. குளிர் நடுங்க ஆரம்பிக்குது. அவருடைய காதுக்கு உள்ளார அப்படியே ஒரு சத்தம், அப்படியே கொயின்னு ஒரு சத்தம் கேக்குது. அவர் காதை அப்படியே மூடிக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு மேக்னா வாசு நீங்க நார்மலா தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி உடுக்கி எழுப்பும் போதுதான் அவருக்கு கான்ஷியஸ்னஸே வந்திருந்திருக்கு. இந்த டீம் மெம்பர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி வாசுவை கூட்டிட்டு ஹாலில் உட்கார வச்சு சோஃபாவில் உட்கார வச்சுருந்துருக்காங்க. அப்போ வசந்தியும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஒரு 15 மினிட்ஸுக்கு வாசுவால் எதுவுமே பேசவே முடியல. அப்புறமா தான் இவர் சொல்லியிருந்திருக்கார், நான் அந்த பேயை பார்த்தேன், அது அந்த ரூமில் தான் நின்றுட்டு இருந்துச்சு, அது என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மேக்னாவும் சித்தார்த்தும் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த ரூமுக்குள்ளார ஒரே ஒரு ஹியூமன் ஸ்பிரிட் தாங்க இருக்கு, அதுதான் அந்த லேடியோட ஆன்மா. அது மட்டும்தான் நம்ம கூட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, நம்மக்கிட்ட எதையோ ஒன்று சொல்கிறதுக்கு அது ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த ரூமுக்குள்ளார நிறையா டிமானிக் எனர்ஜிஸ் இருக்கு. அந்த ஈவில் எனர்ஜிஸ் எதுவுமே இந்த
அந்த ஆன்மாவை நம்மக்கிட்ட பேசுறதுக்கு விடமாட்டேங்குதுங்க, தடுக்குதுங்க. இன்ஃபேக்ட் இந்த டிமோனிக் என்டிட்டிஸ் எல்லாம் நம்ம இங்கே இருக்கிறத விரும்பவே இல்லை, நம்மளை அந்த வீட்டை விட்டு விரட்டி விடணும்னு பார்க்குதுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு லேடி வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகலை. அவங்க இறந்து போனதுக்கும் இந்த ரூம்ல இருக்க அந்த டீமன்ஸுக்கும் இதோ ஒரு தொடர்பு இருக்கணும். இதை வந்து ஃபர்தரான இன்வெஸ்டிகேஷன்ல தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் கூட இப்பவே நாங்க உங்ககிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களால அந்த ஹியூமன் ஸ்பிரிட்டை வேணா லிபரேட் பண்ண முடியுமே தவிர அந்த டீமன்ஸை பத்தி எங்களுக்கு எதுவுமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லான என்டிட்டிஸ். நம்ம அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம், மியூச்சுவலா நீங்களும் இருந்துக்கோங்க நாங்களும் இருந்துக்கிறோம்ன்ற மாதிரி பேசி பார்க்கலாம். ஆனா அதுக்கு அந்த என்டிட்டிஸ் ஒத்துக்கல அப்படின்னா கஷ்டம்தான். சோஃபார் இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய ரிப்போர்ட் படி எங்களுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, அந்த என்டிட்டிஸ் மனுஷங்களை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் இனிமே இந்த வீட்டில் இருக்காதீங்க, நீங்க இப்பவே கிளம்பி போயிருங்க. வர நாட்கள்ல நாங்க அந்த வீட்டை வந்து கிளென்ஸ் பண்ண ட்ரை பண்றோம், ஆனாலும் கூட எங்களால ஷோரா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி கீழே இறங்கி வரும்போது சித்தார்த் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, டீம் மெம்பர்ஸ் கிட்ட, நான் என்னோட ஃபோன் வந்து மறந்து வச்சுட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் என் ஃபோன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்திருக்காரு. மேலே வந்து வாசுக்கிட்டையும் வசந்திக்கிட்டையும் பேசி இருந்துட்டு, நாங்கள் சொல்லுதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே, இங்கே இருக்க என்டிட்டிஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, பெட்டர் வந்து இன்னும் ஒரு 2-3 நாளுக்காவது அந்த வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் கிளென்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் சேஃபாக ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சொந்தக்காரவங்க வீட்டில் இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கே லீவ் போட்டு கூட போயிருங்க, இந்த வீட்டில் இருக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சித்தார்த்து ஃபோன் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வரலான்னு வந்திருக்கார். அந்த பர்டிகுலர் பிளாக்ல ஃபியூ டேஸாகவே லிஃப்ட்டு வேலை செய்யல. சித்தார்த்து இப்போ மாடிப்படி வழியாக தான் கீழே இறங்கி நடந்து வரணும். அந்த பில்டிங்கோட காரிடோர், ஸ்டெப்ஸு இது எல்லாத்துலேயும் குட்டி குட்டியாக மஞ்சள் பல்பு, குண்டு பல்பு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. ராத்திரி நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு டிம் லைட்டு தான் ஃபுல்லுமே இருந்திருக்கு. சித்தார்த்த ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு மாடிப்படி வழியாக கீழே இறங்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ஒன்று கேட்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, திருப்பி இந்த வீட்டு பக்கம் நீ வந்துடவே கூடாது, வந்தினா உன்னை கொன்னுடுவேன், ஓடி போயிரு இங்கிருந்து அப்படின்னு சொல்லி யாரும் மிரட்டி சொல்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டுருக்கு. சித்தார்த் அப்படியே பயந்து போய் சுற்றி முற்றி பார்த்துருந்துருக்காரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை, ஒருத்தவங்க கூட காணோம். சித்தார்த்துக்கு ஒன்றுமே புரியல, நல்ல காதில் கேட்டுச்சு, நம்மளை மிரட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வரும்போது ஸ்டெப்ஸ் வந்து ஒரு பெண்ட் இருந்திருக்கு, ஒரு வளைஞ்சு திருப்பியும் கீழே இறங்கணும். அப்படி அவர் அந்த வளைவில் இறங்கி கீழே படிக்கட்டில் இறங்கும்போது கீழ் படிக்கட்டில் ஒரு பாட்டி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. அந்த பாட்டி உட்காந்துக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு என்னமோ அது முணுமுணுத்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டு அது அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதனால சித்தார்த் என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா, இந்த பாட்டி தான் ஏதோ பேசியிருக்கும் போல இருக்கு, நம்மக்கிட்ட பேசியிருக்கோம் இல்லை வேற யாருக்கிட்டையாவது பேசியிருக்கோம், நம்ம அதை அப்படி தப்பாக நினச்சிக்கிட்டோம், சரி இந்த பாட்டிகிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கீழே இறங்கி இந்த பாட்டி கிட்ட வந்து, பாட்டி நீங்கள் இப்போ ஏதாவது சொன்னீங்களா, என்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பாட்டி நிமிர்ந்து அப்படி பார்த்துருக்கு சித்தார்த்தா. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பாட்டிக்கு கண்ணில் வெள்ளை விழியே இல்லை, ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது, கருப்பாக இருக்குது. இப்போ அந்த பாட்டி எதையும் முணுமுணுத்துக்கிட்டே அப்படியே சித்தார்த்தை பார்த்துட்டு அது கையில் வச்சுட்டு இருந்த அந்த பேப்பர் மாதிரி இருக்கிறத திருப்பி சித்தார்த்துக்கிட்ட காட்டியிருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா அது ஒரு ஃபோட்டோ. அது யாருடைய ஃபோட்டோன்னு பார்த்தா அது கௌரவ் திவாரியோடைய ஃபோட்டோ. இப்போ சித்தார்த்துக்கு ஒன்றுமே புரியல, கௌரவ் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கே வரல, இந்த கிழவி யாரு, இது ஏன் கௌரவோடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு இருக்கணும், நம்மளை எதுக்கு மிரட்டுது, கௌரவுக்கு ஏதாவது ஆக போதும், அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்து சித்தார்த்தோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போதே இந்த மாடிப்படி, காரிடோர், இதுல இருந்த குண்டு பல்பு எல்லாமே ஒன்று ஒன்றா டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் முழுக்க அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிருந்திருக்கு. இப்ப சித்தார்த்துக்கு ஹார்ட் பீட் எல்லாம் அப்படியே ரைஸ் ஆகி, பிபி ரைஸ் ஆகி, மயக்க வர மாதிரி ஆகி அவர் அப்படியே அந்த படியிலேயே சரிஞ்சு விழுந்துடுறாரு. அந்த நேரத்துல சித்தார்த்துக்கு என்ன தோணி இருந்திருக்கு அப்படின்னா, நம்ம இதோட அவ்வளவுதான், நம்மளோட ஃபைனல் டைம் வந்துருச்சு, நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டே அந்த மாடிப்படியில அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அவருக்கு கான்ஷியஸ்னஸ் வந்து திருப்பி வந்துடுது. கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த டோட்டல் என்விரான்மெண்ட்டுமே நார்மலாக இருந்திருக்கு. எல்லா பல்புமே எரியுது, எங்கேயுமே வெடிச்சு போன மாதிரி பல்பெல்லாம் செதறியெல்லாம் எதுவுமே கிடைக்கல, எல்லா பல்பும் எரியுது. அந்த பாட்டியவும் காணோம், ஃபோட்டோவையும் காணோம், எதுவுமே இல்லை.
சித்தார்த் அப்படியே பயந்தடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட சித்தார்த்தோட மைண்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் மட்டும் போகவே மாட்டேங்குது. கௌரவோட போட்டோவை அந்த கிழவி எதுக்கு வச்சுட்டு இருந்திருக்கணும் கையில, அது சூனியக்கார கிழவியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நைட்டு பூரா தூக்கவே வரல. வந்ததே லேட் நைட்டு, இந்நேரத்துல கௌரவுக்கும் ஃபோன் பண்ணி பேச முடியாதுன்றதுனால முழு ராத்திரியுமே அவர் தூக்கமே இல்லாம கஷ்டப்பட்டு எப்படியோ கடத்திட்டு மறுநாள் காலங்காத்தாலேயே கௌரவுக்கு ஃபோன் பண்ணிட்டார். ஃபோன் பண்ணி முதல் நாள் ராத்திரி நடந்த இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை கௌரவ் கிட்ட சித்தார்த் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்திருக்காரு. அந்த கிழவி சூனியக்கார கிழவி யாரா இருக்க முடியும், அது ஏன் உன்னுடைய போட்டோ வச்சுட்டு இருக்கணும், நீ இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கே வரலையே, உன்னை பத்தி எப்படி அதுக்கு தெரிய வந்திருக்கும், அது ஏன் உன் போட்டோவை வச்சுக்கிட்டு இருக்கணும், இப்படிலாம் சொல்லிட்டு சித்தார்த் கௌரவ் கிட்ட கேட்கும்போது கௌரவ் ரொம்ப கூலா சிரிச்சுட்டே என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நீ இதெல்லாம் பார்த்து பயப்படாத சித்தார்த், சில நேரத்துல அந்த இடத்துல இருக்கிற இந்த ஈவில் எனர்ஜிஸ், இந்த என்டிட்டிஸ் எல்லாம் நம்மளை பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்வாங்க. இல்லாட்டி அவங்களுடைய பிரசன்ஸை வந்து வெளிக்காட்டணும் அப்படின்றதுக்காகவும் செஞ்சிருக்கலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா உனக்கு வந்த இந்த விஷன்ஸ் வந்து ஒரு ப்ரெமனிஷன்ஸா இருக்கலாம். எதிர்காலத்துல நடக்க போற ஏதோ ஒரு விஷயத்த உனக்கு விஷன் மாதிரி இது தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் நீ எதுக்குமே நீ கலங்காம இரு, பயப்படாத. நான் வந்து என்னோட டீமை நினைச்சு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் இல்லாமலேயே என் டீம் மெம்பர்ஸ் வந்து நல்லபடி கேசஸ்லாம் எடுத்து ஹேண்டில் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேஸையே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு கௌரவ் ஃபோனை வச்சுட்டார். ஆனால் சித்தார்த்துக்கு மட்டும் மைண்டை விட்டு இந்த விஷயம் போகவே இல்லை. அடுத்து வந்த சில நாட்களில் சித்தார்த், மேக்னா இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த வீட்டை அவங்க கிளென்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனாலும் கூட அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹியூமன் ஸ்பிரிட்டை தான் இவங்களால லிபரேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து போக வைக்க முடிஞ்சதே தவிர இந்த டிமானிக் எனர்ஜிஸை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அந்த டிமானிக் என்டிட்டிஸ் இவங்க கிட்ட பேசுறதுக்கே ரெடியா இல்லை. அந்த என்டிட்டிஸ் இவங்க எல்லாரையும் அந்த இடத்த விட்டு விரட்டுறதுலேயே தான் குறியா இருந்திருக்குதுங்க. அதனால இந்த டீம் மெம்பர்ஸ் வசந்திக்கிட்டையும் வாசுக்கிட்டையும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பெட்டர் நீங்கள் வேற ஒரு வீட்டுக்கு மூவ் ஆகிடுங்க, இதே வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க. இங்கே இருக்க இந்த ஈவில் எனர்ஜிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கும் மேலே இங்கே மனுஷங்க வாழ்கிறது அந்த என்டிட்டிஸுக்கு பிடிக்கவே கிடையாது. இங்கே நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க.